நமது இந்து மத வழிபாட்டில் மிக முக்கியமானது கோபுர தரிசனமாகும். கோபுர தரிசனம் பாப விமோச்சனம் என்கிறது பழமொழி. கோயிலின் நுழைவு வாயிலில் அமைக்கப்பட்டிருக்கும் கட்டிட அமைப்பே கோபுரமாகும். கருவறையில் காட்சியளிக்கும் இறைவன் கோபுரத்திலும் வீற்றிருப்பதாக ஐதீகங்கள் சொல்கின்றன. மகத்துவமான கோயில் கோபுரங்களை காலையில் தரிசித்தால் உடல் நலம் பெறும், மதியம் தரிசித்தால் செல்வ வளம் கூடும், மாலையில் தரிசித்தால் பாவங்கள் நீங்கும், இரவில் தரிசித்தால் வீடு பேறு கிடைக்கும் என்பது முன்னோர்களின் வாக்கு. அளவிட முடியாத இத்தகைய நற்பலன்களை அளிக்கும் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் நிகழ்ச்சியில் காணவிருப்பது கோயம்பேடு ஸ்ரீ குருங்காலீஸ்வரர் ஆலயத்தில் அமைந்துள்ள ராஜகோபுர தரிசனமாகும். கோபுரத்து தரிசனம் காண கோடி புண்ணியம், கோவில் வாசல் சேரவே நம்மை கூட்டி போகும் குருவின் முகம். கோபுரத்து தரிசனம் காண கோடி புண்ணியம், கோவில் வாசல் சேரவே நம்மை கூட்டி போகும் குருவின் முகம். நமது தமிழகத்தின் தலைநகரான சென்னையில் உள்ள கோயம்பேடு பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ குருங்காலீஸ்வரர் திருத்தலம். இந்த ஆலயத்தில் இறைவன் ஸ்ரீ குருங்காலீஸ்வரர், குசலவபுரீஸ்வரர் என்ற திருப்பெயர்களில் ஸ்ரீ தர்ம சம்வர்தினி தாயாருடன் அருள் பாலிக்கின்றார். பழங்காலத்தில் கோசை என்றழைக்கப்பட்ட தற்போதைய கோயம்பேடு பகுதியில் ராமரை பிரிந்த சீதை தனது மகன்களான லவன், குசனுடன் வாழ்ந்து வந்தார். ஒருநாள் அயோத்தியில் ராமர் அஸ்வமேத யாகம் நடத்தி குதிரையின் மேல் தனது அரச கொடியை வைத்து அனுப்பி வைத்தார். அப்படி வந்த குதிரை தற்போதைய கோயம்பேடு பகுதிக்கு வந்தபோது ராமபிரானின் மகன்களான லவனும் குசனும் அக்குதிரையை பிடித்து வைத்துக் கொண்டனராம். ராமனின் படைகள் குதிரையை தேடி வந்தபோது லவனும் குசனும் அவர்களை போரிட்டு வென்றனர். பின்னர் லட்சுமணன் வந்து போரிட அவரும் தோற்று போனார். இறுதியாக ராமபிரானே போருக்கு வர லவனும் குசனும் ராமரை எதிர்க்க துணிந்த போது வால்மீகி முனிவர் அங்கு வந்து லவன் மற்றும் குசனிடம், வந்திருப்பது உங்கள் தந்தை ராமன் என அனைத்து சம்பவங்களையும் கூறினாராம். பின்னர் ராமபிரானின் குடும்பம் ஒன்றுபட்டது என புராணங்கள் தெரிவிக்கின்றன. தந்தையை எதிர்த்து போரிட்ட காரணத்தால் லவகுசர்களை பித்ருதோஷம் பிடிக்க வால்மீகி முனிவரின் வேண்டுகோளின்படி போரிட்ட இடத்திலேயே சிவலிங்கம் ஒன்றை தோற்றுவித்து வழிபட்டு சாப விமோச்சனம் பெற்றனர். சிறுவர்களான லவகுசர்கள் நிமிர்ந்து நின்று பூஜை செய்ய சிரமப்படக்கூடாதென சிவபெருமான் தனது லிங்க திருமேனியை குறுக்கிக் கொண்டு குருங்காலீஸ்வரராக காட்சியளித்தார் என ஸ்தல புராணம் கூறுகிறது. ராமரின் குடும்பம் ஒன்றுபட்ட தலம் என்பதால் இத்தலத்தில் இறைவனை வழிபட்டால் குடும்ப ஒற்றும் மேலோங்கும் என்பது ஐதீகம். மேலும் இந்த ஆலயத்தில் பூஜை செய்தால் பித்ருதோஷம் நீங்கும் என்பதும் ஐதீகம். தொன்மையான திருத்தலம் ஆதி பிரதோஷ தலம் என போற்றப்படுவது தனி சிறப்பாகும். சோழ மன்னர்களால் விரிவாக்கப்பட்ட இந்த ஆலயம் 25 சதுர அடிகளை கொண்டு மிக பிரம்மாண்டமாக காட்சியளிக்கின்றது. முற்காலத்தில் இத்தலத்தை பற்றி ஓர் பழமொழியை கூறுவர். கோயம்பேடு என்ற ஊரும் இல்லை, குருங்காலீஸ்வரர் என்ற பேரும் இல்லை, வடக்கு பார்த்த சிவனும் இல்லை, மடக்கு போன்ற லிங்கமும் இல்லை என்பதே அந்த பழமொழியாகும். அதாவது கோயம்பேடு என்ற பெயர் கொண்ட ஊர் வேறு இல்லை. இத்தல இறைவனான குருங்காலீஸ்வரர் எனும் பெயர் வேறெந்த சிவாலயங்களிலும் இல்லை. வடக்கு நோக்கி எழுந்தருளிய மூலவர் இங்கு மட்டும்தான் உள்ளார், வேறு தலத்தில் இல்லை. மேலும் லிங்கபானம் மடக்கையை, அதாவது பானை மூட பயன்படுத்தும் மூடியை கவிழ்த்தது போல் இருக்கும். ஆகவேதான் அவ்வாறான பழமொழி சொல்லப்பட்டது. பல்வேறு சிறப்புகளை தன்னகத்தே கொண்ட இத்திருத்தலத்தின் ராஜகோபுரம் அதி அற்புதமாக அமைக்கப்பட்டுள்ளது. 7 நிலைகளுடன் 9 கலசங்களை கொண்டு இந்த ராஜகோபுரம் ஓங்கி உயர்ந்து அருள் பாலிக்கின்றது. புராண இதிகாச நிகழ்வுகளை தெரிவிக்கும் எண்ணற்ற எழில்மிகு சிற்பங்களுடன் அமைக்கப்பட்டுள்ளது இந்த ராஜகோபுரம். பெருமை மிகுந்த சென்னையின் தொன்மை மிகுந்த ஆலயமான கோயம்பேடு ஸ்ரீ குருங்காலீஸ்வரர் ஆலய ராஜகோபுர தரிசனம் குறையில்லா பெருவாழ்வை எந்நாளும் நமக்கு அருளும் என்றால் அது மிக இல்லை. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்.
ஆம், தனித்துவம் மிக்க மகத்துவமான இந்த கோபுர தரிசனம் மன அமைதி, உடல் நலம், நல்லெண்ணம், பாவ விமோச்சனம் ஆகியவற்றை அளித்து இறைபக்தி துணையுடன் வாழ்வில் அனைத்து செல்வங்களையும் நமக்கு வாரி வழங்கிடும் என்பது தொன்னம்பிக்கை. சிறப்புமிக்க கோயம்பேடு ஸ்ரீ குருங்காலீஸ்வரர் ஆலய ராஜகோபுர தரிசனம் அகிலமெல்லாம் இறையருளை அருளட்டும், அண்டமெல்லாம் ஆண்டவன் புகழை பரப்பட்டும். கோபுரத்து தரிசனம் காண கோடி புண்ணியம், கோவில் வாசல் சேரவே நம்மை கூட்டி போகும் குருவின் முகம். கோபுரத்து தரிசனம் காண கோடி புண்ணியம், கோவில் வாசல் சேரவே நம்மை கூட்டி போகும் குருவின் முகம். சிவ 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 ஹரவோம், சிவ தரிசன பலன் பெருகிட கை கூப்பி நுழைவோம். சிவ 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 ஹரவோம், சிவ தரிசன பலன் பெருகிட கை கூப்பி நுழைவோம். மேளம் ஒலிக்குது, செண்டை மேளம் ஒலிக்குது, உடுக்கை அதிருது, சங்குநாதம் முழங்குது, வானம் அதிரவே அதிர்வேட்டு வெடிக்குது, சிவ கோஷம் கேட்டுத்தான் இந்த தேகம் செலுக்குது. மலையாட மணிகளாட வானம் மேலே பூமி கீழே பாதியான ஆதிநாதன் மேனி தெரியுது. மலையாட மணிகளாட வானம் மேலே பூமி கீழே பாதியான ஆதிநாதன் மேனி தெரியுது. அந்த மதுபாக நீலகண்டன் கோலமேனி போலத்தானே கோபுரத்தை காணும் போது மனசு அறியுது. அந்த மதுபாக நீலகண்டன் கோலமேனி போலத்தானே கோபுரத்தை காணும் போது மனசு அறியுது. அந்த கோபுரத்தை காணும் போது மனசு அறியுது. கணபதி தாளம், தைப்பூச முருகன் காவடி, அம்மன் பால்குடம், நாரணனின் திவ்ய பிரபந்தம், பைரவர் வேட்டை வேடு பரிசுடலுது சாட்டை, பலவித வண்ண கோலம் கோபுர பதுமை கோலம், மேகம் நீந்தும் நீல இரவு காயுகின்ற பால் நிலாவில் ஆலயத்து கோபுரத்து கலசம் நின்னுது. மேகம் நீந்தும் நீல இரவு காயுகின்ற பால் நிலாவில் ஆலயத்து கோபுரத்து கலசம் நின்னுது. அதை காணும் போது கண்ணில் நூறு ஆறு போல பொங்கி வீச கங்கையாடும் கைலாயன் காட்சி தெரியுது. அதை காணும் போது கண்ணில் நூறு ஆறு போல பொங்கி வீச கங்கையாடும் கைலாயன் காட்சி தெரியுது. அந்த கங்கையாடும் கைலாயன் காட்சி தெரியுது. கோபுரத்து தரிசனம் காண கோடி புண்ணியம், கோவில் வாசல் சேரவே நம்மை கூட்டி போகும் குருவின் முகம். சிவ 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 ஹரவோம், சிவ தரிசன பலன் பெருகிட கை கூப்பி நுழைவோம். சிவ 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 ஹரவோம், சிவ தரிசன பலன் பெருகிட கை கூப்பி நுழைவோம்.